தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. ஆமாம், தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு தான், தப்பே தான். ஏன்னா ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில், இது மட்டும்தான் இருக்குதுன்னு சில ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்க. அப்படி சூஸ் பண்ணி நீங்களாம் தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பை நிவர்த்தி ஆக்கணுமா? திருப்பி ஒரு தப்பு பட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எது தப்பு எது சரிங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேகே. எஸ், கபிலன் குமர வடிவேல சுருக்கிட்டேன், அதனால் எல்லாரும் முன்னாடி கேகே தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்கய்யா, இப்போ என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஏன் இந்த கோர்ஸு இந்த ஃபீல்டை யாருமே யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை வேலைக்கு போகலான்னு இருக்கிறாங்களா, ஐடியா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது? ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட் செக்டர், அந்த ஷிப் பில்டிங்கில் இந்த மாதிரியான இடத்துங்கள்லாம் வேலைகள் நிறையா இருக்குதுங்கய்யா. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளெல்லாம் உண்மையாக வேலை இருக்குதா சார்? போனால் ஸ்கோப் எப்படி சார் இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஸ்கோப்பு க்ரோத்து அப்படிங்கிற வேர்டே எங்களை பொறுத்தளவுக்கு கெட்ட வார்த்தை தாங்கய்யா. ஆமாம், ஏன்னா எங்கே போனாலும் வேலை செஞ்சால் காசு கொடுக்க போகிறாங்க, சம்பாதிக்க போகிறோம். இதில் போனால் வேலை இருக்காதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா ஃபீல்ட்லையும் வேலை இருக்குது. அங்கே வேலை எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றுறவங்க தான் என்ன சொல்லுவான், சார் அந்த ஃபீல்டு அந்தளவுக்கு பெருசாக இல்லையாமே, ஃபியூச்சர் ஸ்கோப்புன்னு பெருசாக இல்லையாமே அப்படின்னு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கய்யா. இப்போ இந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே வேலைகள் நிறையா இருக்கும். நாங்கள் மேஜராக சூஸ் பண்ண வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்டிங் QC இன்ஜினியர். எஸ், QC இன்ஜினியர், QC இன்ஸ்பெக்டர், பைப்பிங் இன்ஜினியர், இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக போகலாம். இதுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும், இந்த ஸ்கில்லெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தோம். அந்த லிஸ்ட் அவுட்டை வச்சு தான் ஒரு கோர்ஸை நாங்கள் பண்ணோம், அதாவது உருவாக்கணும். அதான் அப்போது அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், ட்ராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், அண்ட் தென் இதெல்லாமே வரும் உங்களுக்கு. வேறு ஏதாச்சும் விட்டு போச்சா? எஸ், டெக்னிக்கல் கால்குலேஷன், இதெல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். இது கூட அதான் இன்ஸ்பெக்ஷனில் வந்து NDT அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கும். NDT, ASNT லெவல் 2 சர்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு QC இன்ஜினியராக இதுக்குள்ளே வேலைக்கு போகலாம். ஏன்னா ஜென்ரலாக இந்த NDT கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, டெக்னீஷியனாக வேலைக்கு போகணுமா, டெக்னீஷியன் வேலை பெருசாக குரோத் இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிச்சுக்கிறோம், இதில் டிப்ளமோ படித்தவங்களும் இதில் போகலாம், இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்களும் ஒரு QC இன்ஜினியராக QC இன்ஸ்பெக்டராக வேலைக்கு போகிறதுல என்ன பிரச்சனை? அப்போ அந்த QC இன்ஜினியர், QC இன்ஸ்பெக்டராக நீங்கள் வேலைக்கு போகணும்னா இந்த ஸ்கில்லெல்லாம் உங்கள்கிட்ட வேணும். சார் இந்த ஸ்கில்லெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்து QCயில் வேலை வாங்கி தருவீங்களா? டெஃபினட்டாக வாங்கி தரேங்க ஐயா. வாங்கி தரதுனே கேட்கப்படியிலே ஒரு 4 ஓப்பனிங் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வந்த கிட்ட நீங்கள் கேட்கப்படியிலே ஜாயின் பண்ணிக்கலாம். MEC இன்ஜினியரிங் சர்வீசஸ்னு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டராக நாங்களும் இப்போ ஜாப் வந்து ஜாப்புக்காக ஆள் தேடிட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே நார்த் சைடு போகிறது, இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறதுன்னு எல்லா கம்பெனிக்கும் பிரிஞ்சு சதறி எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்கய்யா. எஸ், அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, எல்லா வேலைக்கு போயிட்டாங்களே. வேலைக்கு போனாவே இன்றைக்கி பெரிய தப்பாக தானே இருக்குது. வேலைக்கு போக சொன்னால் கிரிஞ்சு கண்டுங்கிறாங்க. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுனா கிரிஞ்சு ஆகிடு சார், இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வேலைக்கு போகணுமா ஒன்று, இல்லை நான் கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே தான் போகணுமா அப்படின்னு, இல்லை அங்கே தான் நான் போகணும், நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு இருக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் வரலாம். சார் எனக்கு எங்கேனாலும் வேலை மட்டும் கொடுங்க, எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட், நிறையா காசு சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிள். சார் நான் இப்போ தான் முடித்தேன், ஒரு 2 அரியர் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்ல தம்பி, இப்போதைக்கு தான் பரவாயில்ல. ஆனால் அரியர் வச்சு அப்படி ரொம்ப நாளைக்கு அப்படிலாம் போக முடியாது, சரிங்களா? லோக்கலில் வேலைக்கு போகிறதுக்கு அரியர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இந்த கோர்ஸுக்கெல்லாம் நாங்கள் எப்பவும் போல் ஒரு பேர் வைப்போம். அந்த பேர் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு பேர். இந்த பேர் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதவே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கோர்ஸில் இந்த கோர்ஸ் இந்த நேமில் தான் நான் சொன்ன உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். இதில் சர்டிஃபிகேஷனும் இருக்கும். சர்டிஃபிகேஷன் வந்து ASNT லெவல் 2 சர்டிஃபிகேட் வரும். இதில் 6 மெத்தடுக்கான சர்டிஃபிகேட் வரும். ப்ளஸ் வெல்டிங் QCக்கான ஒரு சர்டிஃபிகேட், இன்க்ளூடிங் அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட். அதுதான் முக்கியம். ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்காக படிக்கணும், இல்லையா படிக்கவே படிக்காதீங்க, தயவுசெய்து. வேஸ்ட். நீங்களும் காசை வேஸ்ட் பண்ணி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது, சரிங்களா? அதனால் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா படிக்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 30 நாள், அதாவது 1 மந்த். இந்த 1 மந்தில் தியரிட்டிக்கல் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு 2 days 3 days இன்டர்ன்ஷிப் கூட நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம்.
நல்லது தானே. ஸோ நீங்கள் வெளியே கம்பெனிஸ்க்குள்ள 2 நாள் 3 நாள் போயிட்டு வர மாதிரி கூட இருக்கும். இது வந்து இதுதான். பட் இண்டஸ்ட்ரியல் விசிட் கம்பல்சரி இருக்கும், ப்ராக்டிக்கலும் இருக்கும். இதில் நாங்கள் கொடுக்குற ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பெனிக்குள்ள நாளைக்கு போய் நீங்கள் வேலை செய்யும் பொழுது அங்கே டாக்குமெண்ட்லாம் போட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே சூப்பர் டாக்குமெண்ட்டை கண்ணில் பார்த்தா மட்டும் பத்தாது, இங்கேயும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் போடணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் வெளியூர்லேருந்து வர்றேன் சார், ரூம் பார்க்கணும், வேண்டாங்கய்யா, இங்கேயே அக்கமடேஷன் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். சாப்பாடு ஏதோ எங்கள் எம்இசினால் இப்போதைக்கு லஞ்ச் மட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியுது. அதனால் லஞ்சும் அக்காமடேஷனும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் காலையில் நைட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு மாதத்தில் உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது தான் எங்களோட பிரதான கடமையாக இருக்கும். அண்ட் தென் எங்களுடைய ரிவ்யூஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் கூகுள்லேயும் பார்த்துருப்பீங்க, யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே போட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நெக்ஸ்ட் பேட்ச். இந்த கோர்ஸில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கமே ஸ்டார்ட் ஆகுது. எப்போனா வர 9/9/2024. எஸ், ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், முன்னாடியே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கும். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஒன்று வச்சிருப்போம், என்கொயரி லிங்க்னு கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை கொடுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அண்ணன், சித்தப்பா, தம்பி இது மாதிரி இருப்பாங்க. அவங்க யாராவது இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி, இந்த ஆள் சொல்கிறது நிஜமா, இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேலா பட்டு நீங்கள் வாங்க, கோர்ஸ் பண்ணுங்கள், உடனே வேலைக்கு போங்க. வேறு தகவல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு லிங்க் கூட வச்சிருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.